இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கிளாஸ்ல இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1 தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல அந்த இயல் 1ல இலக்கண பகுதி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இந்த பாடப்பகுதியை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த பாடப்பகுதியில மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 7 தலைப்புகள் கீழே உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் கிளாஸ்ல அந்த 5 தலைப்புகள் பத்தி பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து 6வதா இருக்கு பாத்தீங்களா, அதாவது உயிர்மை எழுத்துக்கள், அடுத்து 7வது ஆயுத எழுத்துக்கள். இந்த 2 பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது உயிர்மை எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள், இந்த 2 பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 2 பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள் அதை பத்தி பார்ப்போம். இப்போ நல்லா கவனிச்சுங்க, இந்த 2 பகுதி முக்கியமான பகுதி சொல்லியிருந்தேன். அதுல இந்த குறிப்பா இந்த உயிர்மை பகுதி வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்ப உயிர்மை அப்படி எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், அதை தெளிவா சொல்றேன். இது புரிஞ்சாதான் அந்த உயிர்மை எழுத்துக்கள் புரியும். இப்ப பாருங்க, உயிரெழுத்துக்கள் 12 அப்படி சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அ, இ, உ, ஏ, ஓ இந்த 5 எழுத்துக்களும் குறுகி ஒலிக்கும். அ, இ அப்படி குறுகி ஒலிக்கும். அதுக்கான மாத்திரை அளவு வந்து பாத்தீங்கன்னா 1 மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாருங்க, ஆ, இ, ஏ, ஐ, ஓ, ஔ இந்த 7 எழுத்துக்களும் நீண்டு ஒலிக்கும் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு எழுத்துக்கும் 2 மாத்திரைகள் அப்படி சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப குறுகி ஒலிக்கும் எழுத்துக்கள் 5, நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் 7, மொத்தம் 12 உயிரெழுத்துக்கள். சரிங்களா? அடுத்து பாருங்க, மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் வந்து மொத்தம் 18 சொல்லியிருந்தேன். சரிங்களா? 18 மெய்யெழுத்துக்கள் இருக்கு. ஒவ்வொரு மெய்யெழுத்துக்களுக்கும் மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா அரை மாத்திரை. இதுல வந்து உயிரெழுத்துக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறுகி ஒலிக்கிறதுக்கு 1 மாத்திரை, நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்களுக்கு வந்து 2 மாத்திரை சொல்லிட்டேன். மெய்யெழுத்துக்களை இந்த 18 எழுத்துக்களுக்கும் என்னது அரை மாத்திரை. சரிங்களா? இப்ப இந்த 18 மெய்யெழுத்துக்களை 3 வகையா பிரிப்பான்னு சொன்னேன். வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படி லாஸ்ட் கிளாஸ் சொல்லிட்டேன். வல்லின எழுத்துக்கள் என்னென்ன இருக்கு, மெல்லின எழுத்துக்கள் என்னென்ன இருக்கு, இடையின எழுத்துக்கள் என்னென்ன இருக்கு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். சரிங்களா? இப்ப இதோடைய மாத்திரை அளவு அரை மாத்திரை சொன்னது. இந்த 18 எழுத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா, இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இம் இந்த 18 வயதுக்கு அரை மாத்திரைகள். சரிங்களா? இப்ப 2 புரிச்சுட்டீங்களா? இப்போ உயிரெழுத்துக்கள் பார்த்தாச்சு, மெய்யெழுத்துக்கள் பார்த்தாச்சு. அப்ப உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் என்ன சொல்றதுக்கா அழகவனிங்க, இந்த மெய்யெழுத்துக்கள் 18, இந்த மெய்யெழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 சேரும் பொழுது 216 எழுத்துக்கள் தோன்றுகின்றன. அதைத்தான் சொன்னா உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சிட்டீங்களா? மெய்யெழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் 216 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. அதைத்தான் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படி சொல்லுவாங்க. சார், இந்த 216 உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல வாய்ப்பாடு படிச்சிருப்போம் பாத்தீங்களா, அந்த வாய்ப்பாடு பகுதியில் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இக்கு பிளஸ் ஆ கா, இம் பிளஸ் ஆ மா அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வாய்ப்பாடு பகுதி எடுத்து பாருங்க, இந்த 216 எழுத்துக்கள் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போதைக்கு இந்த கான்செப்ட்ல 216 எழுத்துக்கள் அப்படி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு பிறகு நான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எப்படி மாத்திரை அளவு கண்டுபிடிக்க நான் சொல்றேன். ஏன்னா எக்ஸாம்ல ஏதோ ஒரு வார்த்தை கொடுப்பாங்க, புக்ல வார்த்தை கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஏன்னா புரிஞ்சிருக்கான அப்படின்னு சொல்லி புது வார்த்தை கொடுப்பாங்க. இதுக்கான மாத்திரை அளவு எவ்வளவுன்னு சொல்லி கேட்பாங்க. அது ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த 216 எழுத்துக்கள்ல நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டிட்டு இதுல இருந்து எப்படி நம்ம மாத்திரைகளை கண்டுபிடிக்கிறத நான் அடுத்தடுத்த கிளாஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போதைக்கு தெரிஞ்சுக்குங்க. அதாவது மெய்யெழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 சேரும் பொழுது 216 எழுத்துக்கள் தோன்றுகின்றன. அதுதான் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். சரிங்களா? இப்ப பாருங்க, இது ஒரு 12, இது ஒரு 18, இது ஒரு 16. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. இந்த 3ஐயும் கூட்டினா 246 எழுத்துக்கள் வரும். அடுத்த ஆயுத எழுத்து ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அவனை சேர்த்தா 247 மொத்த தமிழ் எழுத்துக்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஓகே, அடுத்து பாருங்க. இதுல பாருங்க, இக்கு பிளஸ் ஆ கா. நல்லா குடிச்சுங்க. இக்கு பிளஸ் ஆ கான்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க,
இக்குன்றது என்னது? மெய்யெழுத்துல இருக்கு பாத்தீங்களா? இக்குன்றது மெய்யெழுத்துல இருக்கு. சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க. இக்குன்றது மெய்யெழுத்துல இருக்கு. அடுத்து பாருங்க, ஆ, இக்கு பிளஸ் ஆன்றது உயிரெழுத்துக்கள்ல குறில் அப்படின்னு பதில் வருது. குறுகி ஒலிக்கும் பதில் வருது பாத்தீங்களா? அப்ப மெய்யுடன், இக்குன்றது மெய்யெழுத்து, மெய்யுடன் உயிர் குறில், ஏன்னா இது குறில், குறி ஒலிக்கிறது. இந்த 5மே குறி இருக்கிறது. அந்த மெய் குறில் சேர்ந்தால், அதான் மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. இந்த மெய்யெழுத்துக்களை 2 வகையா குறிப்பாங்க. உயிர் குறில் எழுத்துக்கள், உயிர் நெடில் எழுத்துக்கள் சொல்லுவாங்க. அப்ப மெய்யெழுத்துக்களும் குறுகி ஒலிக்கும் உயிரெழுத்துக்களும் சேர்ந்தா உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. புரிஞ்சுச்சு உங்களுக்கு? நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இதுல பாருங்க, இந்த இக்குன்றது, இக்கு பிளஸ் ஆ கான் கொடுத்துருக்காங்க. இக்குன்றது இந்த மெய்யெழுத்து, இந்த இக்கு இருக்கு, பிளஸ் ஆன்றது உயிரெழுத்து, இந்த ஆ இருக்கு. இந்த ஆ வந்து குறுகி ஒலிக்கும். அப்ப மெய்யுடன் உயிர் குறில் சேர்வதால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்தது பாருங்க, இம் பிளஸ் ஆ. இம்ன்றது பாருங்க மெய்யெழுத்துல இருக்கு. சரிங்களா? அப்ப மெய்யுடன் ஆன்றது நீண்டு ஒலிக்கும். பாருங்க, ஆன்றது என்ன வரும்? நீண்டு ஒலிக்கிறதுல வருது. அப்ப மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால், நெடில்னா ஆ, நெடில் எழுத்து வருது, அதான் மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெயில் நெடில் தோன்றுகிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்ப உயிர்மெய் எழுத்துக்கள்னா 12 உயிரெழுத்துக்களும் 18 மெய்யெழுத்துக்களும் 12 உயிரெழுத்துக்களும் சேர்ந்தால் 216 எழுத்துக்கள் தோன்றுகின்றன. அந்த 216 எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்றோம். அந்த உயிர்மெய் எழுத்துக்களை 2 தான் பிரிப்பாங்க. ஒன்னு உயிர்மெய் குறில் எழுத்துக்கள், இன்னொன்னு உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள். அதாவது மெய்யெழுத்தும் உயிர் குறில் எழுத்தும் சேர்ந்தால், மெய்யெழுத்து இக்கு, உயிர் ஆ குறில் எழுத்து, உயிர் குறில் எழுத்து சேர்ந்தால் உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் எனப்படும். அதே மாதிரி மெய்யெழுத்தும் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது, உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் அப்படி சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ நான் சென்டென்ஸா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, உயிர்மெய் எழுத்துக்கள் பாருங்க, மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 5 பகுதி கொடுத்துருக்காங்க. இக்கு பிளஸ் ஆ கா, இப் பிளஸ் ஏ பே, இம் பிளஸ் ஆ மா, இத் பிளஸ் ஐ தை, யூ பிளஸ் ஔ வௌ வந்து பாத்தீங்களா? இது எல்லாமே நம்ம வாய்ப்பாடு பகுதியில் படிச்சிருப்போம். அதுல அந்த 216 எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் சாம்பிள் நம்ம கிளாஸ் சாம்பிள் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருக்கேன். சரிங்களா? இப்படி பாருங்க, இது அடுத்து பாருங்க, மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது, மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. எனவே உயிர்மெய் எழுத்துக்களை உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் என இருவகைப்படுத்தலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அடுத்து ஆயுதெழுத்து பாருங்க, தமிழ் மொழியில் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. அடுத்து பாருங்க, உயிர்மெய் 216 எழுத்துக்களை தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது, அதுதான் ஆயுதெழுத்து. அப்ப நான் சொல்ல பார்த்தீங்களா, அது அது அக்கு என்னும் ஆயுத எழுத்தாகும். இந்த ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு நல்லா கவனிச்சுங்க, இது முக்கியம். ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை ஆகும். சரிங்களா? அதாவது உயிரெழுத்துல குறில குறிக்கிறது 1 மாத்திரை, உயிரெழுத்து நெடில குறிக்கிறது 2 மாத்திரை, அடுத்து மெய்யெழுத்துக்களை குறிக்கிறதுக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்து குறிக்கிறதுக்கு வந்து அரை மாத்திரை. இந்த மாத்திரைகளெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இதை வச்சுதான் ஒரு சென்டென்ஸுக்கான நம்ம மாத்திரை அளவை கண்டுபிடிக்க முடியும். சில எக்ஸாம்பிள்லாம் நம்ம கிளாஸ் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு உயிர்மெய் எழுத்துலாம் தெரிஞ்சிச்சு, ஆயுத எழுத்துலாம் நான் தெரிஞ்சிச்சு. சரிங்களா? இதோட நமக்கு இயல் 1 முடியுது. அடுத்த கிளாஸில் பேலன்ஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.